அந்தர்பல்டி அடித்திருக்கும் சி.வி. சண்முகம் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து பல முக்கியமான தலைவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். அதிலே மிக மிக ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா நமது செங்கோட்டையன் இருக்கிறார், எஸ்.பி. வேலுமணி அவர் இருக்கிறார், தங்கமணி, ஜெயக்குமார் போன்றவர்கள் இருந்த போதிலுமே அடுத்ததாக நமது சி.வி. சண்முகம் இருக்கிறார். சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடிய ஒரு நபர். அதாவது அது தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது மத்தியில் கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் அவருக்கு தோணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேசி விடுவார். அதன் காரணமாக நிறைய வழக்குகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார் சி.வி. சண்முகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சி.வி. சண்முகம் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி ஒரு காலத்திலே நமது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தற்போது அதிமுக பாஜகவுடனான உறவை ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கூட்டணி என்பது பிடிக்காமல் அதிமுகவிலே இன்றும் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். நமது ஜெயக்குமார் ஆகட்டும், அதே போல சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிடிக்காமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு காலத்திலே பாஜகவை அந்த அளவுக்கு விமர்சனங்கள் செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு நபர்களுமே. இப்ப திடீரென்று பாஜக கூட்டணிக்குள் வந்தவுடன் பாஜகவை ஒற்றுமையாக போவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதனால் தான் தனிச்சையாக அதிமுக போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த இரண்டு நபர்களுமே அடுத்தடுத்தபடியாக பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில் நமது சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது இன்னும் உறுதியப்படாத ஒரு நிலையில் உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக அவர் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவுகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே காய்ச்சி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.